welcome to the Sound Doctrine telecast. ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise God for all the corrective teaching that we receive with this series of talks. இந்த தொடர் உபதேசங்கள் மூலமாக நாம் பெற்று வந்து கொண்டிருக்கிற திருத்துதல் உபதேசங்களுக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். Why do we study doctrine? எதற்காக நாம் உபதேசத்தை படிக்கிறோம்? We don't study doctrine for mere academic interest. உபதேசங்களை வெறுமனே அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறதற்காக மாத்திரம் நாம் படிப்பதில்லை. It is necessary that we study sound doctrine. நாம் ஆரோக்கிய உபதேசத்தை படிப்பது அவசியம். But it is useless unless it affects our lifestyle. ஆனால் அது நம்முடைய வாழ்க்கை பாணியை அது பாதித்தால் ஒழிய பிரயோஜனமற்றதாக இருக்குமே. Paul wrote so much about doctrine to his young disciple Timothy. தீமோத்தேயுவாகிய தன்னுடைய இளைய சீடனுக்கு பவுல் அநேக காரியங்களை உபதேசத்தை பற்றி எழுதினார். For example, if you study the first epistle and the second epistle that he has written to Timothy, தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதின முதலாவது இரண்டாவது நிருபங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே, there is so much of doctrinal content in it. அதிலே எவ்வளவோ அதிகமான உபதேசத்தை நாம் பார்க்க முடிகிறது. But you find that invariably Paul was finally arriving at the change of lifestyle through this doctrine. ஆனால் இந்த உபதேசங்களை பற்றி பவுல் பேசும் பொழுது அதனுடைய நிறைவாய் வாழ்க்கை பாணியிலே ஒரு தாக்கம் ஏற்படுகிறதை தன்னுடைய கவனமாக கொண்டிருக்கிறதை நாம் கவனிக்கிறோம். Turn with us to 1 Timothy 6th chapter. 1 தீமோத்தேயு 6வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட பாருங்கள். And we'll read to you the third verse. 3வது வசனத்தை உங்களுக்கு நாங்கள் வாசிக்கிறோம். If anyone teaches otherwise and does not consent to wholesome words, even the words of our Lord Jesus Christ, and to the doctrine which is according to godliness. ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால், you find doctrine he stresses must be according to godliness. இங்கே வலியுறுத்தி அவர் சொல்கிறதை நாம் கவனிக்கிறோம். உபதேசமானது தேவ பக்திக்கேற்றதாய் காணப்பட வேண்டும். It is not an isolated scripture text. He tells it in so many other places also. ஏதோ ஒரு வசனத்தில் மாத்திரம் இதை அவர் சொல்லுவதாக நாம் பார்க்கவில்லை. அநேக வசனங்களிலே அதை தொடர்ச்சியாக வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். For example, turn with us to 2 Timothy 3rd chapter. 2 தீமோத்தேயு 3வது அத்தியாயத்துக்கு எங்களோடு கூட பாருங்கள். Look at the 10th verse. 10வது வசனத்தை பாருங்கள். You have carefully followed my doctrine and manner of life. நீயோ என் போதகத்தையும் நடக்கையையும் அறிந்திருக்கிறாய். You know, immediately after talking about doctrine, Paul speaks about his own manner of life, his own lifestyle. உபதேசத்தை பற்றி பேசின உடனேயே தன்னுடைய வாழ்க்கை நடக்கையை பற்றி தொடர்ச்சியாய் சொல்கிறதை கவனிக்கிறோம். Turn with us for another scripture text in book of Romans 6th chapter. ரோமர் நிருபத்தினுடைய 6வது அத்தியாயத்தில் மற்றும் ஒரு வசன பகுதியை கவனிங்கள். Look at the 17th verse. 17வது வசனத்தை பாருங்கள். God be thanked that though you were slaves of sin, yet you obeyed from the heart that form of doctrine to which you were delivered. முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்துக்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். In other words, earlier you were under the slavery of sin. சொல்லப்போனால் முன்பு நீங்கள் பாவத்தின் அடிமைத்தனத்திலே அகப்பட்டிருந்தீர்கள். Now a form of doctrine has been deposited to you. இப்பொழுது உங்களுக்கு ஒரு உபதேசமானது புகட்டப்பட்டிருக்கிறது. And because of that doctrine which has been taught to you, you are delivered from the slavery of sin. இந்த உபதேசம் உங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறபடினாலே நீங்கள் பாவத்திலிருந்து விடுபட்டிருக்கிறீர்கள். Once again come back to what Paul wrote to Timothy. மீண்டுமாய் தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதுகிற வசனத்தை பாருங்கள். 2 Timothy again. மீண்டுமாய் 2 தீமோத்தேயு 3rd chapter 3வது அத்தியாயம் 16th verse. 16வது வசனம். We have referred to this scripture verse very often. இந்த வசன பகுதியை அடிக்கடியாக நாங்கள் சொல்லி இருக்கிறோம். All scripture is given by inspiration of God. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. And they are profitable, number 1, for doctrine. முதலாவது உபதேசத்திற்கும். And by teaching doctrine, what happens? You know, it follows. உபதேசத்தை கற்றுக் கொடுக்கிறதுனால என்ன நடக்கிறது? There is reproof.
அங்கே கடிந்து கொள்ளுதல் இருக்கிறது. There is correction, சீர்திருத்தல், and there is instruction in righteousness. நீதியை படிப்பித்தலும் காணப்படுகிறது. So doctrine should not be an end in itself. Doctrine should lead to a life of righteousness. ஆகவே உபதேசம் என்பது அதோடு கூடவே நின்று விடுகிற ஒரு காரியம் அல்ல. அது வாழ்க்கை பாணியை தாக்கம் ஏற்படுத்துகிறதாக இருக்க வேண்டும். We have so far studied 6 topics. இதுவரையிலும் 6 தலைப்புகளை நாம் பார்த்திருக்கிறோம். How not to pray. எப்படி ஜெபிக்க கூடாது. How not to meditate. எப்படி தியானிக்க கூடாது. And how not to give. எப்படி கொடுக்க கூடாது. How not to worship. எப்படி ஆராதிக்க கூடாது. How not to battle. எப்படி போராட கூடாது. And how not to minister. எப்படி ஊழியம் செய்ய கூடாது. Now all these 6 topics have been essentially referring to the devotional disciplines of our Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய பக்தி முயற்சிகளையே இந்த 6 தலைப்புகளும் நோக்கமாய் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். Now we will move on to some topics which will touch upon our practical lifestyle. இப்பொழுதோ நாம் நம்முடைய வாழ்க்கை வாணியை மாற்றக்கூடிய சில உபதேசங்களை பார்க்க போகிறோம். And we are going to begin with the subject of thinking. நாம் துவங்க போகிறது சிந்தித்தல் என்கிற ஒரு தலைப்பு. Thinking is of super importance. சிந்தித்தல் என்பது மகா முக்கியத்துவம் பெறுகிற ஒரு தலைப்பு. I am going to take you to some scripture text, then you will understand how thinking is so fundamental and foundational for your Christian life. உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இந்த சிந்தித்தல் என்பது எத்தனையாய் முக்கியத்துவம் பெறுகிறது, எவ்வளவு அடிப்படையான ஒரு விஷயம் என்கிறதை நாங்கள் சொல்லுகிற வசனங்கள் மூலமாக புரிந்து கொள்வீர்கள். Take for example book of Proverbs 23rd chapter. நீதிமொழிகள் 23வது அத்தியாயத்தை பாருங்கள். And we will read the 7th verse, the first portion of that verse. 7வது வசனத்தினுடைய முதல் பகுதியை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். As he thinks in his heart, so is he. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். As a man thinks, so is he. ஒரு மனிதன் எப்படி சிந்திக்கிறானோ அப்படியே தான் அவன் இருக்கிறான். You are not more than what you think. நீங்கள் சிந்திக்கிறதை பார்க்கிலும் நீங்கள் பெரியவர்கள் அல்ல. You are not less than what you think either. நீங்கள் சிந்திக்கிறதை பார்க்கிலும் குறைவானவர்களும் கிடையாது. That speaks about the super importance of our thought life. சிந்தித்தலினுடைய முக்கியத்துவத்தை இதுவே எடுத்து காண்பிக்கிறது. If you come with us to book of Jeremiah, எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்துக்கு என்னோடு கூட வருவீர்களே, and the 17th chapter, 17வது அத்தியாயம், I will read to you the 9th and the 10th verses. 9-10 வசனங்களை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். The heart is deceitful above all things and desperately wicked. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. Who can know it? அதை அறியத்தக்கவன் யார்? I the Lord search the heart and I test the mind. கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதாக கொடுக்கும்படி இருதயத்தை ஆராய்கிறவருக்கும் உள்ளந்திரியங்களை சோதித்தருகிறவருமாய் இருக்கிறேன். You know, heart is more deceitful than anything that is in the world. There are so many wicked things in the world, but the heart is even more deceitful than all of that. உலகத்திலே பொல்லாங்கான காரியங்கள் ஏராளமாய் இருக்கிறது, ஆனால் இருதயமானது இவைகள் எல்லாவற்றையும் பார்க்கிலும் மிகவும் கொடூரமானதாக இருக்கிறது. And we want you to come to the first book of the Bible. வேத புத்தகத்தினுடைய முதல் புத்தகத்துக்கு எங்களோடு கூட நீங்கள் வரும்படியாக உங்களை அழைக்கிறேன். Book of Genesis 6th chapter. ஆதியாகமம் 6வது அத்தியாயம். To you verses 5 and 6. 5-6 வசனங்களை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். And the Lord saw that the wickedness of man was great on earth, and that every intent of the thoughts of his heart was only evil continuously. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு. I want you to look at a few words in this verse. இந்த வசனத்திலே ஒரு சில வார்த்தைகளை நீங்கள் கூர்ந்து கவனிக்கும்படியாக உங்களை அழைக்கிறேன். It says every thought was evil. அந்த நினைவுகள் எல்லாம் என்று சொல்கிறார். And then it says it is only evil. அது பொல்லாததே என்று சொல்கிறார். And it says it is continuously evil. நித்தமும் பொல்லாதது என்றும் சொல்கிறார். Every thought was evil. ஒவ்வொரு எண்ணமும் பொல்லாதது. It was only evil. பொல்லாததாக மாத்திரம் இருந்தது. And it was continuously evil. நித்தமும் பொல்லாததாக இருந்தது. I believe this is the saddest verse in the whole Bible. நான் நம்புகிறேன்
வேத புத்தகத்திலே மிகவும் சோகமான வசனம் இதுதான். If you look at the 6th verse, ஆறாவது வசனத்தை பாருங்கள். and the Lord was sorry that he created man on the earth, and he was grieved in his heart. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. Beloved, because the heart of man was so bad, the heart of God became so sad. பிரியமானவர்களே, மனிதனுடைய இருதயமானது அவ்வளவு மோசமாய் இருந்ததினாலே தேவனுடைய இருதயம் அவ்வளவு விசனமாய் மாறினது. Yes, the thought life of man is the root of all that man is about. ஆம் பிரியமானவர்களே, மனிதன் என்னவாகவெல்லாம் இருக்கிறானோ அவனுடைய சிந்தையிலிருந்து பிறக்கிறவைகளாக மாத்திரமே இருக்கிறது. So don't ever throw the blame of your failure on another person. ஆகவே உங்களுடைய தோல்விக்கு காரணமாக மற்றவர்களை நீங்கள் சுட்டி காண்பிக்க வேண்டாம். If your heart is good, you are a good man. உங்களுடைய இருதயம் நல்லதாக இருக்குமேயானால் நீங்கள் ஒரு நல்ல மனிதன். If your heart is bad, you are a bad man. உங்களுடைய இருதயம் மோசமானதாக இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் மோசமான மனிதன். So your heart condition is responsible for all your behavior. உங்களுடைய நடக்கைக்கு எல்லாம் உங்களுடைய இருதயமே காரணமாக இருக்கிறது. Just like the other topics that we studied, for this topic also we would give a negative approach, how not to think. எப்படி சிந்திக்க கூடாது என்று மற்ற தலைப்புகளைப் போலவே நாங்கள் எதிர்மாறான ஒரு தலைப்பை கொடுக்கிறோம். Now we want to study once again 10 lessons like the earlier subjects. இதற்கு முன்பு நாம் படித்து வந்த பாடங்களைப் போலவே இதிலும் 10 பாடங்களை நாம் பார்க்கவிருக்கிறோம். How not to think. எப்படி சிந்திக்க கூடாது. Now we will begin with lesson number 1 today. இன்றைக்கு முதல் பாடத்தோடு கூட நாம் துவங்கவிருக்கிறோம். Do not think too much of yourself. உங்களை பற்றி அளவுக்கு மீறி எண்ணக்கூடாது. How not to think. எப்படி சிந்திக்க கூடாது. Do not think too much of yourself. உங்களை பற்றி அளவுக்கு மீறி சிந்திக்க கூடாது. Beloved, this has been the repeated teaching of the apostles all through their writings. பிரியமானவர்களே, அப்போஸ்தலர்கள் தங்களுடைய எழுத்துக்களில் எல்லாம் தொடர்ச்சியாய் இதை வலியுறுத்தினதாக நாம் பார்க்கிறோம். Take for example Romans 12th chapter. ரோமர் 12வது அத்தியாயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Look at the 3rd verse. 3வது வசனத்தை பாருங்கள். I say through the grace given to me to everyone who is among you, not to think of himself more highly than he ought to think. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்கிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். This comes with a tone of authority. இது ஒரு அதிகாரப்பூர்வமாய் வருகிற வார்த்தைகளாக இருக்கிறது. He says, I say. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். And it is not just for a select group, he says, for everyone who is among you. உங்களிலே இருக்கிற எல்லாருக்கும் என்று வலியுறுத்தி ஒரு சிலரை மாத்திரம் குறித்து சொல்லாமல் எல்லாரையும் குறிப்பிட்டு சொல்கிறார். And not to think more highly than what he ought to think. தான் சிந்திக்க வேண்டியதை விட அதிகமாய் சிந்திக்க வேண்டாம் என்று சொல்கிறார். That again is repeated in several other writings. மற்றும் अनेக தங்களுடைய எழுத்துக்களிலே இதை வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். 2 Corinthians 3rd chapter. 2 கொரிந்தியர் 3வது அத்தியாயம். And look at the 5th verse. 5வது வசனத்தை பாருங்கள். Not that we are sufficient of ourselves to think of anything as being from ourselves. Our sufficiency is from God. எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. You know, we should never think that we are able to do something, we are able to accomplish something. We should always realize that all that we are able to do is because of God's enablement, nothing more. நாம் ஏதோ செய்து சாதித்து விட முடியும் என்று சொல்லி நாம் ஒருபோதும் எண்ண வேண்டியவர்களாக இருக்க கூடாது. தேவனால் நாம் காரியங்களை செய்கிறோம் என்கிறதை உணர்ந்திருக்க வேண்டும். Galatians 6th chapter. கலாத்தியர் 6வது அத்தியாயம். Look at the 3rd verse. 3வது வசனத்தை பாருங்கள். If anyone thinks himself to be something when he is nothing, he deceives himself. ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டாக எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாவான். Basically, shall I tell you something? All of us are zero.
அடிப்படையாக ஒன்றை நான் சொல்லட்டுமா? நாம் அத்தனை பேருமே சூனியம்தான். We are nothing. நாம் ஒன்றும் இல்லை. Before God we are nothing. தேவனுக்கு முன்பாக நாம் ஒன்றும் இல்லை. When we are nothing, if we think that we are something, it is only self deception. நாம் ஒன்றுமில்லாத பொழுது நம்மை குறித்து எதையோ ஒன்றை யோசித்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னால் நம்மை நாமே தான் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறோம். How can we get over such a situation? இந்த விதமான சூழ்நிலையை நாம் எப்படி மீற முடியும்? We need a supernatural transformation of our mind. நம்முடைய சிந்தையிலே ஒரு பெரிதான மாற்றம் ஏற்பட வேண்டும். That's what Paul was stressing when he was giving the 12th chapter of Romans. Many of us are very familiar with that passage. நாம் அதிகமாய் அறிந்திருக்கிற ஒரு வசன பகுதி பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது 12வது அத்தியாயம். And look at the second verse. இரண்டாவது வசனத்தை பாருங்கள். Don't be conformed to the world, but be transformed by the renewing of your mind. You know, he talks about renewing of your mind. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பெருமையும் பரிபூர்ணமான சித்தம் இதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். Now I am going to give you some practical guidelines, beloved, as you are watching this program, as to how you can avoid thinking too much of yourself. உங்களை குறித்து நீங்கள் மிஞ்சி எண்ணாதபடிக்கு ஒரு சில நடைமுறை ஆலோசனைகளை உங்களுக்கு நான் இந்த செய்தியின் வழியாக சொல்ல விரும்புகிறேன். Number 1. முதலாவது, do not think that you know everything. உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று நீங்கள் யோசிக்க வேண்டாம். That's what technically called know it all attitude. இதுதான் எனக்கெல்லாம் தெரியும் என்கிற ஒரு மனோபாவம். Now that is very severely and seriously condemned in the Holy Bible. பரிசுத்த வேதாகமத்திலே இது மிகவும் கடிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. 1 Corinthians 8th chapter. 1 கொரிந்தியர் 8வது அத்தியாயம். The second verse. Second verse. இரண்டாவது வசனத்தை பாருங்கள். If anyone thinks, you know, everywhere that word think gets repeated. If anyone thinks that he knows anything, he knows nothing as yet he ought to know. ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. In other words, any time in our lives we should realize that what we know is much less than what we ought to know. நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு கட்டத்திலும் நாம் அறிய வேண்டியவைகளை விட நாம் அறிந்திருக்கிறது மிக மிக குறைவு என்பதை அறிந்திருக்க வேண்டும். In other words, we should always be filled with what I shall call as a learner's attitude. மறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எப்பொழுதுமே கற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை நமக்கு இருக்க வேண்டும். That was what Paul was about. இதுதான் பவுலுடைய குணம். You know, he had so much of revelations. In fact, he has abundant and overwhelming revelations. பவுலுக்கு எவ்வளவோ வெளிப்பாடுகள் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் பரிபூர்ணமான பொங்கி வழிகிற வெளிப்பாடுகள். And he was giving about the gifts of the Holy Spirit. He was writing about the gifts of the Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார். Word of wisdom. ஞானத்தை போதிக்கிற வசனம். Word of knowledge. அறிவை உணர்த்துகிற வசனம். Prophesying. தீர்க்க தரிசனம். Well, writing about the gifts of words, wisdom and knowledge and prophecy, you know what he said? Our knowledge is imperfect. ஞானம், அறிவு, தீர்க்க தரிசனம் இவைகளை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது அவர் சொல்லுகிறார் நம்முடைய அறிவு குறைவானது. And the second guideline I want to give you, இரண்டாவதாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற ஆலோசனை, do not boast of whatever you have. உங்களுக்கு இருக்கிறதை பற்றி நீங்கள் பெருமை பாராட்ட வேண்டாம். Maybe you have a good family status. ஒருவேளை ஒரு நல்ல குடும்ப அந்தஸ்து உங்களுக்கு இருக்கலாம். Your father was so and so. உங்களுடைய அப்பா இன்னாராக இருந்தவர். And your grandfather was so and so. உங்களுடைய தாத்தா இன்னாராக வாழ்ந்தவர். Or maybe people by marriage they say my father-in-law is so and so. அல்லது திருமணமானவர்கள் சொல்வார்கள் என்னுடைய மாமனார் யார் தெரியுமா? Beloved, I want to tell you this family status is what God gives you, not for boasting about. பிரியமானவர்களே, ஒன்றை சொல்லட்டுமா? உங்களுடைய குடும்ப அந்தஸ்தானது நீங்கள் பெருமை பாராட்டுவதற்காக அல்ல, தேவன் உங்களுக்கு கொடுத்தது. You know, there was John the Baptist by River Jordan. யோர்தான் நதிக்கரையிலே யோவான் ஸ்நானகன் இருக்கிறார். And the Jewish people they came to him. யூத மக்கள் அவர்களிடத்தில் வந்து, you know what John the Baptist told them? யோவான் ஸ்நானகன் அவர்களை பார்த்து என்ன தெரியுமா சொன்னார்? Do not think to say that Abraham is your father. ஆபிரகாம் உங்களுடைய பிதா என்று சொல்லி நீங்கள் சொல்லும்படியாக எண்ண வேண்டாம் என்று சொல்கிறார். You know, he was trying to correct their thinking. அவருடைய சிந்தனையை மாற்றும்படியாக முற்படுகிறார். Because John the Baptist knew where the root problem is. ஏனென்றால் அடிப்படையான வேர், அந்த பிரச்சனைக்கு வேரானது எங்க இருக்கிறது என்று யோவான் ஸ்நானகனுக்கு தெரியும். That's why he said the axe is laid at the root of every tree. ஆகவேதான் ஒவ்வொரு மரத்தினுடைய வேரிலும் கோடரி வைக்கப்படுகிறது என்று சொல்கிறார். So if God has given you a good family status, don't boast of it, simply thank
God for it. ஆகவே ஒரு நல்ல குடும்ப அந்தஸ்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருப்பார் என்று சொன்னால் அதிலே பெருமை பாராட்ட வேண்டாம், தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். And God has given us good skills and talents. Praise God for that. அநேக தாளந்துகளை ஆற்றல்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார், தேவனுக்கு ஸ்தோத்திரம். But we should not be puffed up by our talents. ஆனால் அந்த தாளந்துகளின் நிமித்தமாக நாம் மேட்டிமை அடைந்து விடக் கூடாது. 1 Corinthians 4th chapter. 1 கொரிந்தியர் 4வது அத்தியாயம். Look at the 6th verse. 6வது வசனத்தை பாருங்கள். You know, he was presenting himself and Apollos as examples that we should not think beyond what is written. எழுதப்பட்டிருக்கிறதை விட அதிகமாக நாம் எண்ணக்கூடாது என்று எழுதுகிறார். And then when you come to verse 7, 7வது வசனத்திலே சொல்கிறார், and he gives a question, challenging question. ஒரு சவாலான கேள்வியை சொல்கிறார். Who makes you to differ from another? அன்றியும் உன்னை விசேஷித்தவனாக்கும்படி செய்கிறவர் யார்? What do you have that you did not receive? உனக்கு உண்டாகி இருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? Now if you did receive whatever you have, why do you glory as if you had not received it? நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவனை போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? Shall I paraphrase this statement for you? இந்த வசனத்தை நான் சற்று சுலபமாக்கி சொல்லட்டுமா? We don't have anything original in us. நமக்குள்ளாக அடிப்படையாக ஒன்றுமே இல்லை. Everything we have is what we have received from God. நமக்கு இருக்கிறவைகள் எல்லாம் நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவைகள் தான். Whether it is after your rebirth experience or before your rebirth experience. ஒருவேளை நீங்கள் மறுபடியும் பிறந்த அனுபவத்திற்கு முன்பாகவும் சரி, மறுபடியும் பிறந்த அனுபவத்திற்கு பின்பாகவும் சரி, nothing of what I have is my own. It is all what I have received. எனக்கு உண்டானவைகள் ஒன்றும் எனக்கு சொந்தமானதல்ல, அத்தனையும் நான் பெற்றுக்கொண்டவைகளே. If I have received it only from God, why should I boast as it is my own skill and my own talent? நான் தேவனிடத்திலிருந்து அவைகளை பெற்றிருப்பேனேயானால் அது என்னுடைய தாளந்து, என்னுடைய ஆற்றல் என்று ஏன் நான் பெருமை பாராட்ட வேண்டும்? Beloved, I want to add a word of testimony here. பிரியமானவர்களே, இந்த இடத்திலே நான் சாட்சியாக ஒரு காரியத்தை சொல்ல As I விரும்புகிறேன். was growing up as a young boy, ஒரு வாலிபனாக நான் வளர்ந்த நாட்களிலே, when I was a very bright student in the college and in my studies, கல்லூரியிலே என்னுடைய படிப்பிலே நான் திகழ்ந்த பொழுது, in everything I was plus. எல்லாவற்றிலும் எனக்கு பிளஸ் தான். Oh, I was just filled with arrogance and pride. எனக்குள்ளாக மனமேட்டிமை காணப்பட்டது. And I began to develop that better than thou attitude. உன்னை விட நான் சிறந்தவன் என்கிற மனோபாவம் எனக்குள்ளாக பிறந்தது. About my height, என்னுடைய உயரம், and about my memory power, என்னுடைய ஞாபக சக்தி, about my oratorical skill, என்னுடைய பேச்சு திறமை, everything was trying to puff me up. எல்லாமே என்னை மேட்டிமை அடையும்படியாக செய்தது. But praise God, when I came to the foot of the cross, the Lord began to deal with me. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் சிலுவை அண்டை வந்த பொழுது தேவன் என்னோடு கூட செயல்பட ஆரம்பித்தார். Even today as a preacher, every day I have to realize nothing of what I have is what is my own. Everything is what I have received from God. இன்றைக்கும் ஒரு பிரசங்கியாராக இருந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நான் எனக்கு இருக்கிறவைகள் ஒன்றும் எனக்கு சொந்தமானதல்ல, நான் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவைகள் என்பதை உணர வேண்டிய சூழ்நிலை எனக்கு உண்டு. Maybe you have a good position in the social status. ஒருவேளை உங்களுடைய சமுதாயத்திலே ஒரு நல்ல அந்தஸ்தை நீங்கள் வகிக்கலாம். I want to give an example. ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். There was a centurion. ஒரு நூற்றுக்கு அதிபதி ஒருவன் இருந்தான். His servant was sick. அவனுடைய வேலைக்காரன் வியாதிப்பட்டிருந்தான். So he picked up some leaders from the Jewish community. ஆகவே யூத சமுதாயத்திலிருந்து ஒரு சில தலைவர்களை அழைத்து and he sent them to Jesus. இயேசுவினிடத்திலே அனுப்புகிறான். My servant is sick. என்னுடைய வேலைக்காரன் சுகவீனமாய் இருக்கிறான். Please come home and heal my servant. தயவு செய்து வீட்டுக்கு வந்து என்னுடைய வேலைக்காரனுக்கு சுகம் அளிக்க வேண்டும். The leaders of the Jewish community, they went to Jesus. யூத மத தலைவர்கள் இயேசுவினிடத்திலே போனார்கள். You know what they told Jesus? இயேசுவினிடத்திலே என்ன சொன்னார்கள் தெரியுமா? He is very much worthy of this favor. இந்த ஒரு தயவுக்கு இந்த மனிதன் மிகவும் பாத்திரமானாய் இருக்கிறான். Because he has also built a synagogue for us. நமக்கு ஒரு தேவாலயத்தை இவன் கட்டி கொடுத்து இருக்கிறான். But Jesus went to his house. இயேசு அவனுடைய வீட்டுக்கு போனார். But you know what the centurion said? நூற்றுக்கு அதிபதி என்ன சொன்னான் தெரியுமா? Oh, I am not worthy. ஐயோ, நான் இதற்கு பாத்திரனே கிடையாது. People were telling he is worthy. ஜனங்கள் சொல்கிறார்கள் இவன் பெரிய பாத்திரவான் இதற்கு. But he says I am not worthy. இவன் சொல்கிறான் நான் பாத்திரமே அல்ல. He said one more word. இன்னும் ஒரு வார்த்தை சொல்கிறான். I don't even think that I am worthy that you should come under my roof. நீங்கள் என்னுடைய கூரைக்கு கீழாக வருவதற்கு நான் ஒரு பாத்திரன் என்று எண்ணவும் இல்லை என்று சொல்கிறார். You know today how do big officials treat the preachers? இன்றைக்கு பெரிய அதிகாரிகள் எல்லாம் பிரசங்கிமார்களை எப்படி நடத்துகிறார்கள் தெரியுமா? You know they think preachers should think that they are great in society, so they should fall flat before them. இவர்கள் சமுதாயத்திலே பெரியவர்கள், ஆகவே அவர்களுக்கு முன்பாக நாம் சாஷ்டாங்கமாய் விழ வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். Beloved, position is what God has given you. Stay there humble. பிரியமானவர்களே, அந்தஸ்து உங்களுக்கு
அந்த பதவி உங்களுக்கு தேவனால் கொடுக்கப்பட்டது, தாழ்மையோடு இருங்க. Now God might have given us lot of preference. தேவன் நமக்கு अनेक ஸ்லாக்கியங்களை கொடுத்திருக்கலாம். He would have showered his favor and grace upon us. அவருடைய கிருபையும் தயவையும் நம் மீது அவர் பொழிந்திருக்கலாம். We should not immediately think that's because there is something inherent that is very special about it. என்னை குறித்து ஏதோ விசேஷமாய் காணப்படுகிறது என்று நாம் ஒருபோதும் எண்ணக்கூடாது. That's what the Jewish people were thinking. அதுதான் யூத மக்கள் எண்ணின எண்ணம். They thought because all the enemies were cast out before them. அவர்களுக்கு முன்பாக எல்லா சத்துருக்களும் முறியடிக்கப்பட்டார்கள். They thought those people were wicked and they were all very righteous. அவர்கள் எல்லாம் பொல்லாதவர்கள், இவர்கள் மிகவும் பரிசுத்தவான்கள் என்று எண்ணினார்கள். You know what God told them? தேவன் அவர்களை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? Don't ever think like that. இவ்விதமாக நீங்கள் எண்ணவே I வேண்டாம். have simply chosen you by my grace. என்னுடைய கிருபையினாலே நான் உங்களை தெரிந்து கொண்டேன். I made some covenant with the early forefathers. முற்பிதாக்களோடு நான் உடன்படிக்கைகளை செய்திருக்கிறேன். Just to fulfill the promise I made to the early fathers, I am just using you. பிதாக்களுக்கு நான் செய்த வாக்குத்தத்தங்களை காத்துக்கொள்ளும்படியாக தான் உங்களுக்கு நான் தயை காட்டுகிறேன். And the third counsel that I want to give you. உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிற மூன்றாவது ஒரு ஆலோசனை. Do not set your mind on high things. நீங்கள் மேட்டுமையான காரியங்களை மாத்திரமே எண்ணிக்கொண்டிருக்க வேண்டாம். Don't set your mind on high things. நீங்கள் உயர்மட்ட காரியங்களை மாத்திரமே சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டாம். Come with us to book of Psalm 131. சங்கீதம் 131க்கு என்னோடு கூட பாருங்கள். And I want to read you the first two verses. முதல் இரண்டு வசனங்களை உங்களுக்கு வாசித்து காண்பிக்க Many விரும்புகிறேன். times we miss out on such a vital scripture text. अनेक சமயங்களில் இவ்விதமான வசனங்களை நாம் விட்டு விடுகிறோம். Lord, my heart is not haughty, nor my eyes lofty. கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டுமையானவைகளும் அல்ல. Neither do I concern myself with great matters, nor with things too profound for me. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. I have calmed and quieted my soul like a baby. தாயின் பால் மறந்த குழந்தை போல் நான் என் ஆத்மாவை அடக்கி அமரப் பண்ணினேன். Beloved, if only we control ourselves from involving and interfering in matters which are too much for us, we will be good Christians. நம்மை மிஞ்சின காரியங்களிலே தலையிடாமல் நம்மை காத்துக்கொள்வோமே ஆனால் நாம் நல்ல கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும். And that is how we can associate with the humble people to maintain the spirit of humility. அப்பொழுதுதான் தாழ்மையானவர்களோடு கூட நாம் பழகி அந்த தாழ்மையுள்ள ஒரு உள்ளத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். What does the Bible say? வேதம் என்ன சொல்கிறது? Jesus was equal with his father. இயேசுவானவர் பிதாவோடு கூட ஈடானவராய் இருந்தார். But he did not consider it robbery to be equal with God. அதை ஒரு கொள்ளையாடின பொருளாக அவர் எண்ணிக்கொள்ளவில்லை. He humbled himself. தன்னைத்தான் தாழ்த்தினார். Took the form of a servant. அடிமையின் ரூபம் எடுத்தார். And the Bible says, வேதம் சொல்கிறது, let this mind be in you which was in Christ. கிறிஸ்துவில் இருந்த இந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது. This is the thinking that God wants us to have. இந்த ஒரு சிந்தை தான் நமக்கு இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். God is in heaven. தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். He is a lofty God. அவர் உயர்ந்த உன்னதமானவர். But what does he say? ஆனால் அவர் சொல்கிறது, I am in the lofty places. நான் உன்னதத்திலே இருக்கிறேன். But ஆனால் if I find a man who is humble, தாழ்மையாய் இருக்கிற ஒரு மனிதனை நான் கண்டடைவேன். someone whose spirit is broken, உடைக்கப்பட்ட ஒரு உள்ளமுடையவன், someone whose heart is contrite, முற்றிலுமாக உடைந்த உள்ளம் கொண்டவன், I will dwell with him. அந்த மனிதனோடு கூட நான் தங்குவேன். For what? எதற்கு? I will revive him. நான் அவனை Do உயிர்ப்பிப்பேன். you want personal revival in your life? தனிப்பட்ட எழுப்புதல் உங்களுடைய வாழ்க்கையில வேண்டுமா? Don't run here and there. அங்கும் இங்குமாக அலைந்து திரிக Kneel வேண்டாம். down. முழங்கால் படியிடு. Humble yourself before God. தேவனுக்கு முன்பாக தாழ்மையாய் முழங்கால் படியிடு. Realize your nothingness. உங்களுடைய ஒன்றுமில்லாத நிலைமை உணருங்கள். There the spirit of God and the grace of God shall flood in. He will give you that revival. அங்கே அவருடைய கிருபை உங்களை நிரப்பும். அவர் உங்களுக்கு வேண்டியதை அருளுவார். How not to think? எப்படி சிந்திக்க கூடாது? Do not think too much of yourself. நீங்கள் அளவுக்கு மீறி உங்களை பற்றி சிந்திக்க வேண்டாம். Shall we pray? ஜெபிப்போமா? Gracious Heavenly Father, கிருபையுள்ள தகப்பனே, thank you for the correction that came to us today. இன்றைக்கு எங்களை நோக்கி வந்த திருத்துதலுக்காக உமக்கு நன்றி. We are all guilty of the sin of pride. நாங்கள் அத்தனை பேருமே பெருமையை பற்றிய குற்றம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். Oh, we think too much of ourselves. எங்களை பற்றி நாங்கள் அதிகமாகவே We are எண்ணிக்கொள்கிறோம். filled with ourselves, oh God. எப்பொழுதுமே எங்களை பற்றியே நாங்கள் நிறைத்துக் கொண்டு எங்களுடைய சிந்தனைகளை காணப்படும். Oh, help us, oh God, to become more and more God conscious. நாங்கள் உம்மை பற்றிய சிந்தை உள்ளவர்களாகவே இருக்கும்படியாக எங்களை Help us, oh மாற்ற God, to be really broken. உண்மையாகவே உடைந்து நொறுங்குண்டவர்களாய் இருக்கும்படியாக And செய்வீராக. not to be proud about any of the blessings or favors we have received from you. உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட எந்த ஒரு தயையை பற்றியும் நாங்கள் பெருமை பாராட்டாதபடி நீர் எங்களை காத்துக்கொள்வீராக. Thank you for the promise that you will revive the broken hearted. உடைந்த உள்ளத்தை நீர் உயிர்ப்பிப்பீர் என்கிற வாக்குத்தத்தத்துக்காக உமக்கு We நன்றி. give you all glory and honor. உமக்கே துதிகனம் செலுத்துகிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. ஆமென்.